படையாச்சார் பேரவைன்னு ஒரு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு நாங்கள் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் இவ்வளவு பேசுகிறீங்களே, நீங்கள் படையாச்சார் பேரவை சார்பாக வன்னியர் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம்ல. நாங்கள் முதலாக கலைஞர் அவர்களை 2008ஆம் ஆண்டு சந்தித்து வன்னியர்களுடைய பொது சொத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து 1,00,000 கோடிக்கு மேல் இருக்கிற தமிழ்நாடு பூரா இதெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு நல வாரியத்தை உருவாக்குங்கள் என்று கொடுத்தோம். கொடுத்த மறுநாளே அறிவித்தார். அதற்காக அந்த தேர்தலில் அங்கே அப்பொழுது நடந்த எம்பி தேர்தலில் நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தோம். படையாச்சார் பேரவை சார்பாக திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து பாமக வாங்கிய 7 எம்பி தொகுதியும் தோற்கடிச்சோம். நாங்கள் 7 எம்பி அதிமுக கூட்டணியில் வாங்கியிருந்தார்கள். 7ஐயும் தோற்கடிக்கிறதுக்கு அரும்பாடுபட்ட முக்கிய பொறுப்பு என்னை சாரும், படையாச்சார் பேரவை சாரும். இதை மறுக்கவே முடியாது யாராலையும். வேணா நீங்கள் அன்னைக்கு இருக்கிற ஆவணங்களை எடுத்து பார்க்கலாம். என்னட்டு நான் ஆவணங்களே தரேன், நீங்கள் வேணா ஆவணங்களே இதில் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது ஒரு வெற்றி எங்களுக்கு கிடைச்சிச்சு. அந்த வன்னியர்களுடைய பொது சொத்தை நலவாரியமாக உருவாக்கி ஒரு அரசனுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தோம். 2வது விஷயம், இந்த வன்னியர்களுக்காக மிகவும் பாடுபட்ட தலைவர்களே ராமசாமி படையாச்சார் முக்கியமானவர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய கோடீஸ்வரர். வன்னியர் சமுதாயத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்தவர் ராமசாமி படையாச்சார். ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய இளமை பருவத்தில் அன்றைக்கு போய் எங்கள் சமுதாயத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. தர முடியாதுன்னு சொல்லும் பொழுது தனியாகவே இயக்கம், இப்போ நாங்கள் வச்சுருக்கோம் புதிய உழைப்பாளர் கட்சி, அவருடைய இயக்கம் தான் அது. அவர் அப்போ உழைப்பாளர் கட்சின்ற கட்சியை உடனே ஆரம்பித்து தேர்தலை சந்திக்கிறாரு. சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸை எதிர்த்து எந்த கட்சியும் நிற்க முடியாது. ஏன்னா சுதந்திரம் வாங்கி கொடுத்தது அவங்கள எதிர்த்து நீங்கள் என்ன சொல்லி நீங்கள் வாக்கு வாங்க முடியும்? உங்களால் எந்த குறை எதுவுமே சொல்ல முடியாது. அது சுதந்திர போராட்டத்துக்காக உயிர் தாகம் அதிகமாக செய்த மாநிலம் தமிழ்நாடு. அதுமாரி மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர்களை கொண்ட நாடு நம்ம தமிழ்நாடு. அப்போ தமிழகத்திலிருந்து வந்த அவ்வளோ ஃப்ரீடம் ஃபைட்டர்லாம் இருக்கிற ஒரு மாநிலத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த எங்கள் சமுதாயத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் எதிர்த்து அன்றைக்கி கேண்டிடேட் போடுறாரு. அப்போ வேறு கட்சியெல்லாம் இல்லை, அதனால் காங்கிரஸ் தான் எதுக்கு காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா, நம்ம இந்தியாவில் சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கோம், நம்ம தேர்தலை முத சந்திக்கிறோம், 52 தான் முதல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல், அதனால் நம்மளுக்குன்னா ஓட்டு போடாமல் இருப்போம் நில்றா அப்படின்னு நிற்கும் போது 18 எம்எல்ஏ 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வச்ச பெருமை படையாச்சி உண்டு.